ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படி இருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. விஐடி ட்ரிபிள்இயோட மாடல் கொஸ்டின் பேப்பர் கிடையாது. அதாவது லாஸ்ட் இயரோட கொஸ்டின் பேப்பரை நம்ம என்ன பண்ண போகிறோம், வித் ஆன்சரோட நம்ம சொல்யூஷனோட நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம பார்த்துட்டு, ஏன்னா சில கொஸ்டின் பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மார்க்கிங் ஸ்கீம் வந்து சில இடத்துல மாற்றிருக்கிறாங்க, சரியா? அதையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக, அதாவது சார் நான் படித்தா விஐடிலாம் சார் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் நல்லபடியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் 1 லேக்குக்குள்ளே ரேங்க் வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கவுன்சிலிங் உங்களுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ணுற டைமில் நீங்கள் பிடிச்ச, அதாவது உங்களுக்கு விருப்பமான கோர்சஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சமான கேம்பஸில் கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகேவா? நம்ம நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அப்படி தெரியாத பட்சத்துக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுத்துருக்கேன். நம்பர் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் நம்ம நம்பர் வந்து உதவும். ஓகே, ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்துடலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த பேட்டர்ன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த பேட்டர்ன், சரியா? ஏன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்லாம் அங்கே இருக்கனால பயாலஜி நினச்சி பார்த்தா எழுதுறாங்க பசங்க. அப்போ மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை பார்த்துங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸில் 35 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 35 கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷில் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆப்டிடியூடில் 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமாக சேர்த்து 125 கொஸ்டின்ஸ். ஓகேவா? நமக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸஸ் தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 hours 30 minutes. அப்போ நமக்கு 2 hours 30 minutes நம்ம சொல்லும் போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150 minutes இருக்குது. ஆனால் நமக்கு 125 கொஸ்டின் தான் நம்ம என்ன பார்த்தா அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. ஓகேவா? இதில் ரொம்ப முக்கியமாக நமக்கு என்ன அப்படின்னா, அதாவது மார்க்கிங் ஸ்கீமில் நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து 2026க்கு, அதாவது அவங்களோட ப்ராஸ்பெக்டரில் கொடுத்தக்கூடிய அந்த மார்க்கிங் ஸ்கீம் எடுத்து தான் நம்ம உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ப்ராஸ்பெக்டர்ஸ் கூட நீங்கள் என்ன எடுத்து செக் பண்ணிக்கலாம், சரியா? ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர், சரியா, 4 மார்க் உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் ஈச் ராங் ஆன்சர் -1 மார்க்கு. ஓகேவா? நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து என்னாச்சு பார்த்தா மைனஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி அன்ஆன்சர்ட் அண்ட் மார்க் ஃபார், சரியா, ரிவ்யூ வில் பி கிவன் 0 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அன்ஆன்சர்ட், அதாவது நீங்கள் வந்து ஆன்சரே பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அதாவது ப்ளஸ் மார்க்கும் கிடையாது, மைனஸ் மார்க்கும் கிடையாது, உங்களுக்கு வந்து 0 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இதை தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, விஐடி ட்ரிபிள்இ 2025 கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, கொஸ்டின் பேப்பரில் நமக்கு சிபிடி தான் நான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். லாஸ்ட் இயர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள், சரியா? அதாவது 2 hours 30 minutes நம்ம எழுதணும். ஃபார் ஈச் ரைட் ரெஸ்பான்ஸ் அப்ளிகன்ஸ் வில் பி அலோகேட்டட் வித் 1 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் ஈச் of the right response applicant will be allocated with 1 mark and there will be a no negative marking done for the wrong response and unanswered question அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தெளிவாக இது வந்து லாஸ்ட் இயரோட எக்ஸாமினேஷனில் கொடுத்த விஷயங்கள். ஓகேவா? ஆனால் இந்த வருஷம் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒவ்வொரு ஈச் கரெக்ட் ஆன்சருக்கும் நமக்கு 4 மார்க். பேட்டர்னில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் நடக்கிறதுல ஈச் கொஸ்டினுக்கு வந்து நமக்கு 4 மார்க் கிடைக்குது, சரியா? ராங் ஆன்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா -1 மார்க் இருக்குது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஓகே, இப்போ கொஸ்டின்ஸை வந்து நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கொஸ்டின் நம்பர் 1லேருந்து 35 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 36லேருந்து 70 வரைக்கும் இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கெமிஸ்ட்ரி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 71லேருந்து 110 வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். அப்புறம் ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 111லேருந்து 120 வரைக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 121லேருந்து 125 வரைக்கும், சரியா? அப்போ நீங்கள் எந்த பார்ட்டில் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கீங்க, எந்த பார்ட்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எந்த பார்ட்டில் நம்ம வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டே அட்டன் பண்ணி முடிச்சிட்டோம்னா நமக்கு நம்ம அந்த டைம் டியூரேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளால். அதனால் மேக்ஸில் நீங்கள் வந்து நல்லா அதாவது அதாவது உங்களுக்கு வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், 71 கொஸ்டின்லேருந்து 110 வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி வரும். அப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் சென்டராக இருக்கீங்க, இல்லை கெமிஸ்ட்ரினா எனக்கு சூப்பராக வரும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே அந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் போயிடணும். இதை பார்த்துங்க. ஓகே, இப்போ கொஸ்டினை நம்ம வந்து பார்த்துலாம். இப்போ பார்ட் 1ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸில் வந்து மொத்தமாக உங்களுக்கு தெரியும், மொத்தமாக 35 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 35 கொஸ்டின்ஸுக்கு
அதாவது ஆன்சர்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் மக்கப் பண்ண ஆரம்பிச்சிங்க. மக்கப் பண்ணிங்க அப்படின்னா அது கடினமாயிரும். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒருவேளை இந்த கொஸ்டினே நமக்கு கேட்க போகிறது கிடையாது. சரியா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸில் சில நம்பர்ஸோ சில விஷயங்களோ மாற்றி கொடுப்பாங்க. அப்போ சால்வ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து சொல்யூஷனோட என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. சரியா? அப்போ சொல்யூஷனோடு இருக்கனால நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா அந்த எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இதே மாதிரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஓரியன்ட் கொஸ்டினுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த நம்பர்ஸை மாற்றி கொடுத்தாலும் சரி இல்லை வேறு மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் சரி நீங்கள் சால்வ் பண்ணுறதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம 12th என்ன படித்தோமோ அதுலேருந்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் பயப்பட வேணாம். ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்ல மார்க்கே நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் நெகட்டிவ் மார்க் இருக்கனால தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அட்டன் பண்ணுங்கள். தெரியலன்னா நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஓகேவா? அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரிக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களுக்காக சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இப்போ மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் தெளிவாக கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா மேக்ஸ் தான் நமக்கு வந்து அதாவது இந்த பேப்பர்லேயே நம்பர் ஆஃப் மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் தான். உங்களுக்கே தெரியும் மேக்ஸில் வந்து எவ்வளோ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். மேக்ஸ் வந்து 40 மார்க்ஸ் இருக்குது. சரியா? 40 மார்க் இருக்குது. இந்த 40 மார்க்கையுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்துங்க. சரியா? அப்போ அந்த அளவுக்கு 160 மார்க் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தி வேல்யூஸ் ஆஃப் பி அண்ட் கியூ ஆஃப் தி ஃபார் விச் தி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிச்சோம். அதே மாதிரி இஃப் தி இன்வர்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் டேக் தி பிரின்சிபல் வேல்யூஸ் தென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக பிரின்சிபல் வேல்யூவை நீங்கள் என்ன ஃபைன் பண்ணிவிட்டு அந்த பிரின்சிபல்ஸ் வேல்யூவை நீங்கள் என்ன பண்ணணும் உள்ள ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்ன பண்ணலாம் காசுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா காசு இன்வெஸ்ட்டும் காசும் கேன்சல் ஆகி நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும். ரொம்ப ஈஸி தான். சரியா? ஆனாலும் நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப குறைவு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணி நம்ம பழகணும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட அதாவது இந்த பேப்பர் வந்து 2025. சரியா? இது இல்லாமல் மாடல் கொஸ்டின் பேப்பர் நம்ம என்ன பண்ணுறோம் வந்து அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. சரியா? அதனால் ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே நம்மளோட 12th புக்கில் முக்கியமாக மெட்ரிகுலேஷன் புக்லையும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்சிஆர்டி புக்கில் இருக்கிறத மட்டும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து மெட்ரிகுலேஷன் புக்கில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. முக்கியமாக மெட்ரிகுலேஷனில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்னா செகண்ட் வேல்யூமை நீங்கள் நல்லா பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வேல்யூமில் இருக்கக்கூடிய அந்த 4th சாப்டர். சரியா? ஃபஸ்ட்டு வேல்யூமில் இருக்கக்கூடிய 4th சாப்டரை நல்லா நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் சூப்பராக என்ன முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுதிட முடியும். சரியா? அதனால் மெட்ரிகுலேஷன் புக்ஸு நம்ம இப்போ தான் படித்து முடிச்சிருக்கோம். ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். எதுவுமே மறந்துருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போதுமானது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலுக்குலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அமௌண்ட் வாங்கி தான் இந்த பிடிஎஃப் ஃபைலை கொடுக்குறாங்க. சரியா? அப்படிலாம் நம்ம பண்ணுறது கிடையாது. அப்படிலாம் நம்ம பண்ண போகிறதும் கிடையாது. இந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் கொடுத்துருக்கேன். எடுத்து டவுன்லோட் பண்ணிவிட்டு கொஸ்டின் பேப்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். உடனே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த பார்ட்டுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உடனே ஆன்சர் தெரியலையா உடனே நம்ம சொல்யூஷனில் போய் பார்த்துடலாம் எப்படி ஆன்சர் வந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதனால தான் நான் வந்து ஒன்வேல உள்ளே நான் என்ன பண்ணலன்னா ஆன்சர் இங்கேயே டிக் பண்ணி கொடுக்கலாம் பார்க்குறோம். ஆனால் டிக் பண்ணி கொடுக்காத காரணம் என்னன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணவே மாட்டீங்க. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த மாடலில் எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. இதே மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டுருக்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை கேளுங்க. முக்கியமாக நம்ம நம்பரை சேவ் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். சரியா? அதனால் நம்பர் சேவ் பண்ணி வச்சுங்க. நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லாம் இருக்குது. இதோட பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கோம். எடுத்து யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.